எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2221வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற VBS, CBS, FGBS 3 நாள் கேம்ப், எனவே இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், சிறுவர்கள் மத்தியில இயேசுவினுடைய அன்பு சென்றடையும்படியாய், பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பிள்ளைகளாய் வளரும்படியாக, விசேஷமாக இந்த சிறுவர் ஊழியங்களை பொறுப்பாய் செய்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, சிறுவர் ஊழிய தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் அவர்களை இந்த நாட்களில் பயன்படுத்துவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல சாமுவேலை பற்றி பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து. என்னைக்குமே பிள்ளைங்க சிறு வயதில் இருக்கும்போது எல்லாரும் சொல்லையும் கேட்பாங்க. ஆனா பெருசா வளர்ந்தா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, தோல் மேல வளர்ந்தா தோழனா, அதனால பிள்ளைகளை அடிக்க கூடாது அப்படிம்பாங்க. ஆனா அந்த சாமுவேலுடைய வளர்ப்பு சற்று வித்தியாசமானது. சாமுவேல் எங்கே வளர்கிறார் என்று சொன்னால், ஏலி என்ற பாஸ்டருக்கு முன்பதாக, ஆலயத்துல கர்த்தருக்கு முன்பதாக வளர்கிறான். ஆகவேதான் அவனுடைய வளர்ப்புல ஒரு ஒழுக்கம் காணப்பட்டது. அந்த வளர்ப்பு தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாக இருந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் இருக்கும்போதுதான் அவள் ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறாள். சாமுவேலை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறாள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்க ஆண்டவருக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறாங்க? அவங்க பிள்ளைங்க கர்த்தருக்குரிய விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க? வாரம் தவறாம சர்ச்சைக்கு வராங்களா? இந்த VBS நாட்கள்ல உங்க பகுதிகளில் VBS நடைபெறும். அதுல உங்க பிள்ளைங்க போறாங்களா? நீங்க அவங்கள அனுப்பி வைக்கீங்களா? பிள்ளைங்க நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா என்று சொல்லி நீங்க பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளை நல்லா ஆண்டவருக்குள்ள இருப்பதற்கும் அந்த பிள்ளை ஆண்டவருக்கு வெளியே இருப்பதற்கும் யார் காரணம் என்று கேட்டால், அந்த தாய் தகப்பன் தான் காரணம். இந்த அன்னாள் எல்கானா இந்த தம்பதி பாருங்க, பிள்ளை இல்லாம ஜெபம் பண்றாங்க. ஆனா பிள்ளை பிறந்த பிறகு அவங்க பொருத்தனை நிறைவேற்றி அந்த பிள்ளை ஆலயத்துல பாஸ்டருக்கு முன்னால வளருது. ஆகவேதான் பெரிய வயதான போது அந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியா கதர் மாற்றுறார். ஆனா ஏழி பிள்ளைகளை பாருங்க, வீட்டுல வளருது. ஆனா அந்த பிள்ளைங்க ஒழுக்க இல்லை. ஆனா எங்க உண்மையா இருக்கிறோமோ அங்க உண்மையா இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க பிள்ளைங்க சாமுவேலை போல ஆலயத்துல ஆண்டவருக்கு பிரியமா வளரணும். மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் உங்க பிள்ளைங்க நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுக்கணும். இன்றைய காலகட்டத்துல இந்த நாட்களில உங்க பிள்ளைங்களை அப்படி நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஒரு பெற்றோரா இருந்தா உங்க பிள்ளைங்களுக்கு முன்பதாக ரோல் மாடலா இருங்க. உங்க பிள்ளைங்க சொல்லணும், எங்க அம்மா அப்பா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, அப்படி சொல்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் மாறட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து முடிய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.